ஒரு மனிதனுக்குரிய கடமைகளாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா பஞ்சமகா யஜ்யம் சொல்றார். ஒரு பஞ்சமகா யஜ்யம்னு சொன்னா, யஜ்யம்னு சொன்னது ஹோமம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது அந்த யஜ்யம் செய்வதற்கான பலனையே கொடுத்து விடும். அப்படிங்கிறதுனாலதான் பஞ்சமகா யஜ்யம் சொன்னா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லி இருக்கா. இது என்ன சார் பூத யஜ்யம் அப்படின்னு சொன்னோம்னா, பூத யஜ்யம் அதாவது தேவ யஜ்யம்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவ யஜ்யம்னு சொன்னா தேவர்களை பூஜிப்பது. கண்டிப்பாக தினந்தோறும் தேவர்களை பூஜை செய்ய வேண்டும். வீட்டுல ஒரு பூஜைங்கிறத வச்சிருக்கணும் சொல்றார். அடுத்தபடியாக ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மகரிஷிகளை வணங்க வேண்டியது. அதாவது பித்ரு யஜ்யம்னு சொல்லி வரும்பொழுது பெற்றோரை மதிக்க வேண்டும், முன்னோர்களுக்கு வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். முன்னோர் வழிபாடுங்கிறத செய்யணும். இது போக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இருக்கா இல்லையா, அவர்களை தினந்தோறும் நாம் தெய்வமாகவே பாவித்து வணங்க வேண்டும் சொல்றார். இதுவும் ஒரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. நான்காவதாக பார்த்தோம்னா பூத யஜ்யம் அப்படின்னு வரும் பொழுது, இந்த பூத யஜ்யம்னு சொன்னா உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும்ங்கிறதுக்காக பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நாம் உணவளிக்க வேண்டும் சொல்ற இன்னொரு யஜ்யம் நடுவுல ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? மனுஷ யஜ்யம் சொல்றது. மனுஷ யஜ்யம் சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும்.